நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவ பவுலின் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே ஜோஸ்வா டிவி மூலமாக அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக நீங்கள் உங்களை பார்க்கவும், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் கர்த்தர் நல்ல ஒரு கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே இந்த ஜோஸ்வா டிவிக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே அற்புதத்தின் நேர மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய பலவனவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும். இந்த அற்புதத்தின் நிர்மலமாக அநேக ஜனங்களுக்குள்ளே பார்க்கிற குடும்பங்களுக்குள்ளே நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் அது ஆசீர்வாதமாக அற்புதமாக கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். உம்முடைய பாதத்தில் என்னை கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக வார்த்தையை கொடுக்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம் சொல்லுகிறது, என் சண்முகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், என் சண்முகம் உனக்கு முன்பாக கடந்து சொல்லும். நம்ம எங்கே கடந்து சென்றாலும் நம்ம வீட்டில் இருந்து நம்முடைய வேலைக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுதும், நம்ம எங்கேயாவது குடும்பங்களை சந்திக்க போகும் பொழுதும், இல்லை எங்கேயாவது ஊருக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? முன்பாக அவருடைய சமூகம் கடந்து போகிறது. அநேக வாகனங்களை நம்ம பார்ப்போமானால் நம்முடைய வீடுகளில் இருக்கிற 2 வீலர் இருக்கலாம், 4 வீலர் இருக்கலாம். இந்த வாகனங்களில் நம்ம எழுதி போட்டிருக்கிற வசனம் என்னென்னு சொன்னால், என் சண்முகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. அப்போ நம்ம போகிற இடங்களில் நம்ம நிற்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. வேதத்திலே சங்கீதத்திலே சொல்கிறது பாருங்கள், சங்கீதக்காரன் மூலமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய்னு சொல்லுகிறது. அப்போ நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நமக்கு வேணுமானால், நம்முடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு தேவ தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ தூதன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிகாட்டுகிற, நீதின் வழியை காட்டுகிற, நித்திய வழியை காட்டுகிற ஒரு தேவ தூதன் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். அதுதான் சொல்கிறார், என் சண்முகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அப்போ இளைப்பாறுதலை கொடுக்கிற இயேசு எங்கே இருக்கிறார்? ஆறுதலை கொடுக்கிற இயேசு எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார்.
பாருங்க, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பாருங்க, ஆண்டவர் எனக்கு முன்பாக அவர் கடந்து சென்று என்னை வழி நடத்தினவராயிருந்தார். பாருங்க, அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கு நாட்களில் உங்கள் மத்தியில் இருக்க முடியாது. ஆமென். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக, ஆமென், இதே போல் ஒரு நாளில் நான் ஒரு ஊழியத்துக்கு முடித்துவிட்டு நான் வரும் பொழுது, இரவிலே வரும் பொழுது, ஆமென், ஒரு விபத்துக்குள்ளே நான் சிக்கினேன். அந்த விபத்து பயங்கரமான ஒரு லாரியில் மணல் கொண்டு வந்த லாரி எனக்கு முன்பாக நின்று லைட்டை அடித்ததுனால இரவிலே என் கண்கள் கூச்சப்பட்டது, மங்களாக இருந்தது. என் கண்கள் ஆமென் தெரியவில்லை, பார்வை தெரியவில்லை. ஆமென், நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு ஓடவில்லை. ஆமென், நான் வருகின்ற பாதையை விட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கின பொழுது அங்கே நான் சருவி கீழே விழுந்து, ஆமென், உடம்பு முழுவதும் அட்டி, முகம் முழுவதும் அட்டி. ஆமென், நான் பார்த்தேன், அந்த இடம் ஒரு பாதாள கிடங்கரை போல் ஒரு கிடங்கு இருந்தது. பாருங்க, ஆண்டவர் என்னை அந்த இடத்துலேருந்து பாதுகாத்தார், என்னை வழி நடத்தினார். கொஞ்சம் பலனினம் இருந்தாலும் என்னை ஊழியத்தின் பாதையில் என்னை நித்தியமும் நடத்தி வருகிறாரு. இன்னும் ஊழியத்தின் பாதையில் என்னோடு கூட இருக்கிறாரு. அதுதான் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதையும் நீ எட்டாதையும் பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். அப்போது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். என் சண்முகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆமென். சங்கீதத்தில் 121 சங்கீதம் அதில் 8வது வருஷம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். பாருங்க, அந்த கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். நீ போகியிலும் வருகிலும் இது முதல் கொண்டு காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற என் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, ஆபத்து வரும் பொழுது, விபத்துக்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும்போது, பாடுகள் வரும் பொழுது தேவன் நம்மளை தேற்றுகிறவராய், நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நீ பயப்படாத. பாருங்கள், அதில் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியில் 43ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தின் ஆமென் இதில் சொல்லுகிறது, பின்பாகம் சொல்ல, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ என்னுடையவன், நீ பயப்படாதே, நீ என்னுடையவள் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, எதையும் கண்டு நீ பயப்படாத. ஆமென். நம்ம போகும் பொழுது இது நமக்கு நடந்துருமோ, இது நமக்கு செஞ்சிருங்களோ, இந்த சத்துருவினால் நான் பாதிக்கப்பட்டுருவனோ, ஆமென், நான் போகும் பொழுது தலை சுற்றி கீழே விழுந்துருவனோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பலன்னு இருக்கிறது, நான் 2 வீலரில் போகும் பொழுது, 4 வீலரில் கடந்து போகும்போது, விமானத்தில் கடந்து போகும்பொழுது எனக்கு விபத்து ஆயிருமோ, எனக்கு அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஆமென், உன்னுடைய போக்கையும் வரத்தையும் இதில் முதல் கொண்டு என்னென்றைக்கும் காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் பயத்தோடு கூட இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும், எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, என்னால் போக முடியலையே, என் வீட்டில் இருந்து என்னால் வீட்டு வாசல் படியிலிருந்து என்னால் இறங்கி ஒரு பகுதிக்கு போக முடியலையே என்று சொல்லி நம்ம கலங்கி பயத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் அதில் 5வது வருஷம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது அல்ல, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகாமலும் கைவிடாத தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நன்றி ஜீசஸ். பயப்படாத,
பயப்படாது. ஆமே, எனக்கு நான் இப்படி போகும் பொழுது, நான் கடந்து செல்லும் பொழுது எனக்கு விபத்து ஆயிருமோ, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ, நான் செத்து போயிடுவோனோ, நான் இறந்து போயிடுவோனோ என்று சில ஒரு பயத்தோடு கூட வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கலாம், வாகனத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், என் சண்முகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பருள் தருவேன். என் சண்முகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பருள் தருவேன், உனக்கு இளைப்பருள் தருவேன். ஆறுதலை கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பயத்தை விட்டு, உன் இதயத்தின் கலக்கத்தை விட்டு நீ தைரியமாய் நீ இருக்கும் பொழுதே அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். பாருங்க, நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நண்பர், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஆவிக்குரிய ஒரு நண்பர். அவர் ஒரு ஊழியக்காரராக, முழு நேரம் ஊழியக்காரராக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் சென்னை பட்டணத்தில். அவர் சில நேரங்களில் என்னோட கூட எப்பொழுதும் கான்ட்ராக்டரில் இருப்பார், எப்பொழுதும் தொடர்பில் இருப்பார். ஐ ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அவர் என்னோடு கூட பேசி ஜெபிக்கிறவர். அவர்களிடத்தில் நானும் ஜெபிப்பேன், அவர் என்னிடத்திலே ஜெபிப்பார். இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியமாக இருக்கோம். ஒரு நாள் பாருங்கள், அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் என்று சொன்னால், அவர் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு காரும் ஒரு 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி வாகனங்கள் இருக்கிறவங்க மரித்து போனாங்க. 2 வாகனங்கள், 2 கார், அதுமாதிரி 2 காரும் நேருக்கு நேர் மோதினால 2 காரில் ஓட்டினவளும் மரணத்துக்குள்ளே கடந்து சென்றாங்க. அந்த விபத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. நமக்கும் இப்படி ஆயிருமோ, நம்மளும் பைக்கு ஓட்டினா, நம்மளும் கார் ஓட்டினா இப்படி நமக்கு ஒரு விபத்து ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தோடு கூட ஒரு 6 மாதங்களாய் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் வாகனத்தை 4 வீலர் எடுத்து, அவங்க காரை எடுத்துக்கொண்டு அவர் ஊழியத்துக்கு போகும் பொழுது அவர் நச்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், கிராம ஊழியங்கள் இப்படி கடந்து சொல்லும் பொழுது எல்லாம் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். நமக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துருமோ, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருமோ சொல்லி ஒரு பயம் அவருக்குள்ள இருந்து ஒரு ஆவி அவரை பலனமாக்கி கொண்டு அவர் பயத்தை காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அவருக்குள்ளே இயேசு அவளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவருடைய சமூகம் அவருக்கு முன்பாக சென்றது. ஒரு நாள் பாருங்க, அவர் பயங்கரமான ஒரு பயம் 4 வீல் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார். அவர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வருகிற பாதையில் அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. இனி என்னால் கார் ஓட்ட முடியாது, எனக்கு விபத்து நடந்துருன்னு சொல்லி ஒரு பயம். ஒரு ஓரமாய் காரை நிப்பாட்டி விட்டார். ஆண்டவரிடத்தில் கேட்டாராம், ஆண்டவரே, இந்த பயம் என்னை விட்டு மாறி போகணும் ஐயா. ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்தை பார்த்ததுனால, அந்த விபத்துனால எனக்கு ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது ஐயா. இந்த பயம் எனக்கு விட்டு மாறி போகணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரா? ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னார்? கர்த்தர் உன்னை போக்கிலும் வருகையிலும் உன்னை பாதுகாக்கிறவர். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, உன் போக்கையும் வரத்தையும் காக்கிறவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாமல் போ, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து சொல்லும் என்று சொல்லி அதை விசுவாசித்து அந்த சகோதரர் கடந்து போனார். இன்று நாளுகள் வரையும் அவருக்கு பயம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு அதிர்ச்சியை பார்த்துவிட்டு, ஏதோ ஒரு விபத்தை பார்த்துக்கிட்டு அதனால் நமக்கு எதுவும் நடந்துருமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு கூட இருந்து நம்ம வீடுகளை இருந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய வாகனங்களை ஓட்டி கொண்டிருக்கலாம். ஆமே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, தயங்காதே, என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரியமானவர்களே, நம்மளை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர், எலியாவோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
91வது சங்கீதத்திலே சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 16,000 பேர் உழந்தாலோ அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். எதுவும் உன்னை தீங்கை காணாது இருப்பாய்ன்னு சொல்கிறார். ஆமே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 16,000 பேர் உழந்தாலோ அது ஒன்று உன்னை அணங்காதபடி, ஒன்று உன்னை சேதப்படுத்தாதபடி என் நீதியின் கரத்தில் உன்னை தாங்குகிறவர், உன்னை வாக்கிறவர், உன்னை காக்கிறவர், தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல்தான் யோசுவாவிடத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய அப்படிப்பட்டவர்களாய் நமக்கு உயிருக்கு ஆபத்து வருகிறது, ஜீவனுக்கு ஆபத்து வருகிறது, நம்ம மரணத்துக்குள்ளே பெறுவோம், இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பலனினம் இருக்கிறது, எனக்குள்ளே கேன்சர் நோயினால் இருக்கிறது, எனக்குள்ளே பலவிதமான நீள் கடுப்புனால் வேதனை, ஆட்டில் பிரச்சனையோடு கூட இருக்கிறேன், குடல் பகுதியில் பகுச்சனை, கிட்னி பகுதியில் பிரச்சனை, என் உடம்புல முழுதும், என் உறுப்புகளை முழுதும் சேதப்படுத்தி வேதனையோடு கூட இருக்கிறது, நான் மரணத்துக்குள்ளே பெறுவனோ என்று சொல்லி மரண வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன், என் தூதனை அனுப்புவேன், என் சண்முகம் உனக்கு முன்பாக கடந்து சொல்லும், நான் உனக்கு இளைப்பறல் தருவேன், உனக்கு ஆறுதலை தருவேன், உனக்காக சிலுவை சுமந்தவர், உனக்காக இரத்தம் சிந்தினவர், உனக்காக காயங்களை பட்டவர், இதோ மரித்தேன், சகல காலங்களோ இன்றைக்கு நான் உன்னோடு கூட ஜீவனுமாய் இருக்கிறவர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அருமையான திருச்சபையின் குடும்பமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு நாட்களில் நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் சில வருடங்களுக்கு முன்பாக, 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. நானும் என்னுடைய நண்பரும் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது, அது ஒரு இரவிலே நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு 11 மணி மேலே இருக்கும். நெந்து கால ஊழியங்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் ஊழியத்தில் ஒரு ஆலயத்திலே ஒரு கன்சன் கூட்டத்திலே பேசிவிட்டு நாங்கள் 2 பேரும் வருகிறோம். வரும்போது பாருங்கள், ஒரு சென்னையிலேருந்து வருகிற ஒரு இங்கேருந்து சென்னைக்கு போகிற ஒரு பஸ், ஏர் பஸ், பயங்கரமான ஃபீடு வராங்க, பயங்கரமான ஃபீடு. நாங்கள் பேசிக்கொண்டே வருகிறோம், தூங்கக்கூடாது என்று சொல்லி அந்த சகோதரனோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். நான் ரொம்ப கவனமாய் வருகிறேன், ஏனென்றால் நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வருகிறோம், எந்த விதமான அசமாதங்கள் நடந்துடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு முன்பாக அவருடைய சமூகம் கடந்து சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு விசுவாசம். ஏன்னா தேவனோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் பாருங்கள், அந்த ஏர் பஸ், அந்த பஸ்ஸும் என்னுடைய வாகனத்தில் ஒரு 2 அடிக்கு பக்கத்தில் நிற்கிறது. நான் பிரேக்கு பிடிச்சிட்டேன், அந்த வண்டியும் பிரேக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் மேலே தவறு கிடையாது, அந்த பஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ரோட்டை அலையழிச்சு எப்படியாவது அந்த ஃபீடு, பயங்கர ஃபீடு, அந்த வண்டிக்கு பிரேக் பிடிச்சா நிற்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயங்கரமாக ஃபீடில் வரைகிறாங்க. ஆனால் ஒரு 2 அடிக்கு பக்கத்தில் நானும் பிரேக்கு பிடிச்சிட்டேன், அந்த வண்டியும் பிரேக்கு பிடிச்சிட்டு. அந்த டிரைவர் இறங்கி வந்து சொன்னார், சாரி அப்படின்னார். நான் சொன்னேன், கொஞ்சம் கவனமாய் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் என்னையும் இயேசு பாதுகாத்தார் என்று சொல்லி நான் அந்த இடத்துல சொல்லிவிட்டு லேசாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் கடந்து வந்தோம். பாருங்கள், எங்கே கடந்து சென்றாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். போகிலும் வருகிலும் பாதுகாக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம்
பயங்கரமாக இருக்கும். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே முகு ஸ்தோத்ரா, ராஜாதி ராஜாவே முகு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையின் உள்ளவரே முகு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் 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 ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து சொல்லும், நான் உனக்கு இளைப்பறல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு கூட, இப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட, எனக்கு இப்படி விபத்து நடந்துருமோ, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துருமோ, எனக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு சொல்லி பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருக்கிற வெறுமே ஜனங்களுக்குள்ள தேவ வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் வாகனங்கள் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய பாதுகாப்பு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற காயமுக ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நம்முடைய ஜோஸ்வா டிவி மூலமாக அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நானே சுஜீபப்பா ஒளித்தின் மூலமாக அற்புதத்தின் நிகழ்ச்சி ஒளிபரப்புகிறாங்க நம்முடைய ஜோஸ்வா டிவியில். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அதை நீங்கள் பாருங்கள். அந்த அற்புதத்தை நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றொரு இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஜோஸ்வா டிவிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நானே சுஜீபப்பா ஊழியத்துக்காக எனக்காகவும் என்னுடைய குழுவினர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்கள், கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.